பரலோக பாஷை என்பது என்ன? பைபிள்ல ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நாம் படிக்க ஆரம்பித்தோம். 24 மணி நேரமும் பரலோகத்திலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சதா காலங்களிலும் கர்த்தராகிய தேவனை உயர்த்தி துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் யார் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த பூமியில கூட நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். நம்ம கர்த்தர் ஏன் நம்மை ரட்சித்தார், தேவன் ஏன் எதற்காக நம்மை மீட்டார் என்று சொன்னால் தேவனை பற்றி நாம் பேச வேண்டும் என்பதற்காக 24 மணி நேரமும் யாரை பற்றி தான் பேச, பரலோகம் யாரை பற்றி பேசுகின்றது? தேவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 20 மணி நேரம் தேவனை பற்றி பேசிட்டு 4 மணி நேரம் உலகத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்டா அது கூடாது. 24 மணி நேரமும் நாமும் தேவனை பற்றி தான் பேசணும். உங்க வாழ்க்கையில தேவனால் என்ன முடியும், தேவனால் என்ன ஆகும்? சிலத்துல எப்ப பார்த்தாலும் நம்முடைய அறியாமையில பேசுவோம், நம்முடைய இயலாமையில பேசுவோம், நம்முடைய பலவீனத்துல பேசுவோம். இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் ஆகுங்களா, இதெல்லாம் நடக்குங்களா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நம்மள பேசிக்கிட்டு இருப்போம். எந்த சூழ்நிலைகள், பிற்போக்கான சூழ்நிலைகள் வந்தாலும் என் தேவனால் இது முடியுங்க. நிச்சயம் பாப்பீங்க. கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னு பாப்பீங்க. கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு பாப்பீங்க.